வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் ஷானி ரவி மீதும் சட்ட நடவடிக்கை கோருகிறார் உதய கம்மன்பில. செம்மணி விசாரணையை புறம் தள்ளும் இலங்கை அரசாங்கம். அம்பலமாகும் உண்மைகள். ஊடகவியலாளர் நிலக்சனின் 19வது ஆண்டு நினைவேந்தல் யாழில் அனுஷ்டிப்பு. யாழ் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் வீதிக்கு மீண்டும் பூட்டு. மகர சிறைச்சாலை சம்பவம். விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை. யாழில் இரட்டை சகோதரிகளின் விபரீத செயல் காரணத்தால் காத்திருந்த அதிர்ச்சி. தமிழர் பகுதியொன்றில் நடுவீதியில் கைவிலங்கிடப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட நபர். வீதியை கடக்க முயன்ற பெண்ணுக்கு நேர்ந்த துயரம். பறிபோன உயிர். தகாத உறவு. கணவனை கொன்று 12 அடி ஆழத்தில் புதைத்த மனைவி 2 ஆண்டுகளுக்கு பின் காத்திருந்த அதிர்ச்சி. யாழில் பட்டாசு வெடித்ததில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு. இந்த முறை எத்தனை உயிர்கள்? மகர சிறை கலவரம் குறித்து நாமல் ராஜபக்ஷ கேள்வி. தொடர்ந்தும் ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில். அமைச்சரின் பெயரில் பெரும் பண மோசடி. பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. செம்மணி மனித புதைகுழி குறித்து விசாரணைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல இலங்கை அரசாங்கம் தயாராகவில்லை என பிரித்தானிய தமிழர் பேரவையின் பிரதிநிதி ரவிக்குமார் தெரிவித்தார். இந்த விடயத்தினை தனியார் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார். மேலும் அகலப்பட்ட எலும்பு தொகுதிகளை தமிழர்களால் அடையாளம் காட்ட முடியும். ஆனால் இங்குள்ள நீதித்துறை கச்சப்பட்டு அவர்கள் யாரும் முன்வரவில்லை. அதனால் சர்வதேச தரப்பில் நிபுணத்துவம் பெற்ற விசாரணைக்கு இந்த விவகாரத்தை கையளிக்க வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிரான தீர்ப்பை தொடர்ந்து குற்றப்புலனாய்வுத்துறை பணிப்பாளர் ஷானி அபசேகர மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்தன் ஆகியோருக்கு எதிராக புதிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பிவித்துறை கல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். நேற்று ஊடக சந்திப்பொன்றில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். உளவுத்துறை எச்சரிக்கைகள் கிடைத்த பின்னரும் தாக்குதல்களை தடுக்க தவறியமைக்காக கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோர் குற்றவியல் ரீதியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று கண்டறியப்பட்டால் சானி அபேசகர மற்றும் ரவி செனவிரத்தின மீதும் இதேபோன்று அல்லது இன்னும் வலுவான குற்றச்சாட்டு சுமத்தலாம் என்று தெரிவித்தார். ஜஹ்ரான் காசிம் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் குறித்து இரு அதிகாரிகளுக்கு முன்பு தெரிந்திருந்தது என்றும் தங்களுக்கு தாக்குதல்களுக்கு முன்பே உளவுத்துறை மற்றும் விசாரணைகளை கையாள்வதில் பல தோல்விகள் காணப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்க மாற்றத்துக்கு பின்னர் சானி அபேசகர மற்றும் ரவி செனவிரத்ன ஆகியோரின் நடத்தை குறித்து முந்தைய விசாரணை நிறுத்தப்பட்டுள்ளதாக கம்மன்பில சுட்டிக்காட்டினார். அத்துடன் அந்த விசாரணையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது அழைப்பு விடுத்துள்ளார். சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சகாதேவ நிலக்சனின் 19ஆம் ஆண்டு நினைவேந்தல் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் ஊடகவியலாளர் நிலக்சனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் சகாதேவ நிலக்சனின் பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள், ஊடகவியலாளர்கள் என்று பலரும் இதில் கலந்து கொண்டு நிலக்சனை நினைவு கூர்ந்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக வளங்கள் பயிற்சி மையத்தின் ஊடக மாணவனும் சாரளம் சஞ்சிகையின் ஆசிரியரும் யாழ் மாணவர் பேரவையின் முன்னாள் தலைவருமான சகாதேவ நிலக்சன் 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார். கொக்குவிலில் உள்ள தனது வீட்டில் இருந்த சந்தர்ப்பத்தில் அதிகாலை 5 மணியளவில் ஆயுததாரிகள் நிலக்சனை வீட்டிற்கு வெளியே அழைத்து அவரது பெற்றோர் முன்னிலையில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு செல்கின்ற நிரந்தர வீதி திருவிழாவிற்காக திறக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் முதல் மீண்டும் மூடப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு ஆலய பகுதி விடுவிக்கப்பட்ட போதும் மக்கள் செல்லும் வீதி மக்களின் காணியூடாக தற்காலிக பாதை ஊடாக செல்லும் வகையில் திறக்கப்பட்டதோடு நிரந்தர பாதை மூடப்பட்டிருந்தது. எனினும் சில நாட்களில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் காணியை சுற்றி வேலியை அமைத்ததால் மக்கள் ஆலயத்துக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து ஆலய நிர்வாகத்தினர் இராணுவத்தினரிடமும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளம் குமரனிடமும் கோரிக்கை முன்வைத்தனர். இதுகுறித்து இராணுவத்தோடு கலந்துரையாடியதை அடுத்து நிரந்தர பாதை தற்காலிகமாக திறக்கப்பட்டது. இதையடுத்து ஆலயத்துக்கு வருவோர் அடையாள அட்டை இலக்கம் பதியப்பட்ட பின்னர் வீதியால் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் திருவிழா முடிந்த நிலையில் நிரந்தர பாதை மூடப்பட்டுள்ளது.
இதேவேளை பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு செல்லும் வீதியை 1 மாதத்துக்குள் நிரந்தரமாக விடுவிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலைக்குள் பிரவேசிப்பதற்கான சட்டப்பூர்வ அதிகாரம் தற்போது உள்ளதால் எவ்வித தாமதமும் இன்றி உடனடியாக அங்கு ஒரு விசேட குழுவை அனுப்பி வைக்குமாறு சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. ஆயுதமேந்திய படையினர் மகர சிறைச்சாலை மற்றும் அதை அண்மித்த பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மகர சிறைச்சாலை பதற்ற நிலையை தொடர்ந்து சிறைச்சாலை முன்பாக பிரதேசவாசிகள் மற்றும் கைதிகளின் உறவினர்கள் பாதுகாப்பு தரப்புடன் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலையில் கருத்து கொண்டு மனித உரிமைகள் ஆணைக்குழு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு மேலும் கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இரட்டை சகோதரிகள் இருவர் தமக்குத்தாமே தீமூட்டி தவறான முடிவெடுக்க முயற்சித்தனர். இதையடுத்து தீக்காயங்களுக்குள்ளான இருவரும் யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னாலைக்கட்டுவன் பகுதியில் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. வாழ்வதற்கு விருப்பமில்லாத காரணத்தால் இவ்வாறு செய்ததாக அவர்கள் வாக்குமூலத்தில் வழங்கியுள்ளனர். இதுகுறித்து மானிப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா பைரவபுடியம் குளம் புகையிரத நிலைய வீதியில் நேற்றிரவு 8:40 மணியளவில் முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியன. வைரவபுளியங்குளம் ஆதி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளின் சாரதி மதுபோதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து குறித்த மோட்டார் சைக்கிளின் சாரதியின் மதுபோதையை பரிசோதிப்பதற்காக போலீசார் அவரை கைவிலங்கிட்டு விபத்து நடந்த இடத்திலேயே கைது செய்துள்ளனர். பின்னர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக அவர் வவுனியா போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வவுனியா போக்குவரத்து போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எகோட உயன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பழைய பாணந்துறை மொரட்டுவை வீதியின் எகோட உயன சந்திக்கரையில் மொரட்டுவையிலிருந்து பாணந்துறை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை கடக்க முயன்ற பெண் பாதசாரி மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த பாதசாரி பெண்ணும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பாதசாரி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மொரட்டுவ பகுதியைச் சேர்ந்த 75 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன விபத்து குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலத்தில் கணவர் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்து வருவதாக 2 ஆண்டுகள் உறவினர்களை நம்ப வைத்த மனைவி காதலனுடன் சேர்ந்து கணவரை விஷம் வைத்து கொலை செய்து தொழிற்சாலையில் புதைத்து வைத்தது அம்பலமாகியுள்ளது. குஜராத் மாநிலம் யாம் நகரைச் சேர்ந்த பெண்ணொருவர் கடந்த 2 ஆண்டுகளாக தனது கணவர் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்து வருவதாக உறவினரிடம் கூறி வந்தார். இந்த நிலையில் கணவனின் உறவினர் ஒருவர் ஆஸ்திரேலியா செல்ல திட்டமிட்டதால் முகவரி மற்றும் தொடர்பு எண்ணை கேட்டுள்ளார். அதற்கு மனைவி முன்னுக்கு பின்னாக முரணான தகவல்களை தெரிவித்தார். இதனால் சந்தேகமுற்ற தன்னுடைய சகோதரரை காணவில்லை என்று நபர் ஒருவர் போலீசாரில் புகார் அளித்தார். அதன்படி வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜிக்னேஷை கண்டுபிடிக்க விசாரணைகளை ஆரம்பித்தனர். அதில் திருமணத்துக்கு முன்பிருந்து நிலேஷ் என்பவருடன் பிரித்விக்கு காதல் தொடர்பு இருந்ததும் திருமணத்துக்கு பின்னரும் அந்த தொடர்பு தொடர்ந்து வந்ததும் தெரிய வந்தது. தங்களின் உறவுக்கு தடையாக இருந்த கணவனை தீர்த்துக்கட்ட இருவரும் திட்டமிட்டதாகவும் அவர் அருந்திய மதுவில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்ததாகவும் உடலை சுமார் 12 அடி ஆழம் குழி தோண்டி புதைத்ததாகவும் அதன்பின் அவர் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்து வருவதாக 2 ஆண்டுகள் உறவினர்களை நம்ப வைத்ததாகவும் தெரிவித்தார். பிருத்வி கூறிய கதையை கேட்டு அரண்டு போன போலீசார் புதைக்கப்பட்டதாக அவர் கூறிய தொழிற்சாலை வளாகத்துக்கு சென்று எலும்புக்கூடுகளை தோண்டி எடுத்து டிஎன்ஏ பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் 5 மாடி குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற பட்டாசு வெடிப்பு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை சுமார் 2 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 32 வயதுடைய செல்வராசா கசிவன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று மடமாத ஆலய யாத்திரைக்காக பக்தர்கள் புறப்பட்ட வேளையில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டிருந்தன.
அவற்றில் ஒரு பட்டாசு வெடிக்காமல் இருந்த நிலையில் அதனை மீண்டும் வெடிக்கச் செய்வதற்காக உயிரிழந்த நபர் அருகில் சென்று ஊதியதாக கூறப்படுகிறது. அப்போது பட்டாசு திடீரென வெடித்ததில் பலத்த காயமடைந்த குறித்த நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் திடீர் மரண விசாரணை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து யாழ்ப்பாண காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சில வாரங்களுக்குள் இரண்டாவது பெரிய சிறை கலவரம் இடம்பெற்றுள்ள நிலையில் சிறை நிர்வாகத்தின் செயற்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் இன்னொரு சிறை கலவரமா, இம்முறை எத்தனை உயிர்கள் என கேள்வி எழுப்பிய அவர் தொடர்ச்சியாக இடம்பெறும் கலவரங்கள் சிறை அமைப்பில் ஆழமான கட்டமைப்பு சிக்கல்கள் இருப்பதை வெளிப்படுத்துகிறது. மோசமான நிர்வாகம், அலட்சியம் மற்றும் கடும் அழுத்தத்தில் இயங்கும் சிறைச்சாலை அமைப்பே இந்த நிலைக்கு காரணம். அண்மையில் மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல, மாறாக நிறுவன ரீதியான தோல்வியின் வெளிப்பாடாகும். சிறைச்சாலைகள் திணைக்களத்துக்கு இதுவரை நிரந்தர ஆணையாளர் நாயகம் நியமிக்கப்படாதது ஏன்? இந்த முக்கியமான பதவி ஏன் இன்னும் முறையாக நிரப்பப்படவில்லை என்று வினவிய அவர் வலுவான தலைமைத்துவம் அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் பாதுகாப்பு படையினரை நியமிப்பது தற்காலிகமாக பதட்டத்தை கட்டுப்படுத்த உதவலாம் என்றாலும் அதனால் அடிப்படை பிரச்சினைகள் தீராது என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் நிலவும் நெரிசல், போதிய வசதியின்மை, தரமற்ற சுகாதார சேவைகள் மற்றும் மறுவாழ்வு திட்டங்களில் பற்றாக்குறை ஆகியவற்றுக்கு உடனடியாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீண்டகால சீர்திருத்தங்களே நிலையான தீர்வாகும் என்றும் சிறைவாசம் ஒருவரின் சுதந்திர மட்டுமே கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களின் கண்ணியத்தை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தற்காலிக நடவடிக்கைகளை தாண்டி சிறை அமைப்பில் நிலவும் நிறுவன ரீதியான குறைபாடுகளை சரி செய்ய அரசாங்கம் விரிவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் அறிக்கையில் கூறியுள்ளார். பொதுமக்கள் மத்தியில் அமைதியை பேணுவதற்காக ராகம காவல்துறை எல்லைக்குட்பட்ட மகர சிறைச்சாலையை சுற்றியுள்ள 3 கிராம சேவகர் பிரிவுகளில் விதிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவானது தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. இதன்படி மறு அறிவிப்பு வரும் வரை காவல்துறை ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதன்படி ஊரடங்கு பிரதேசங்களாக 246 கெந்தலியத்த பலூவ மேற்கு, 246 கீழ் சி கெந்தலியத்த பலூவ வடக்கு மற்றும் 181 கீழ் ஜி தம்புவ ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் மகர சிறையில் கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் காயமடைந்த 7 கைதிகள் ராகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 6 பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் கைதிகளின் உறவினர்களும் உள்ளூர் மக்களும் சிறையை சுற்றித் திரண்டதோடு இந்த நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் குறித்த சேவகர் பிரிவுகளில் மறு அறிவிப்பு வரும் வரை பொது காவல்துறை லிசூரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங்கவின் பெயரில் இடம்பெறும் மோசடி தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரதி அமைச்சரை போல் ஆள் மாறாட்டம் செய்து மோசடி நடவடிக்கைகள் ஈடுபடும் நபர்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங்கவின் அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிவிப்பின்படி ஒரு தனிநபர் அல்லது குழு பிரதி அமைச்சராக நடித்து தொலைபேசி அழைப்புகள் செய்து பணம் கோருவதோடு பிற மோசடி நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதாக முறைப்பாடுகள் வந்துள்ளன. அத்தகைய நபர்களுக்கு எந்த படத்தையும் தனிப்பட்ட தகவல்களையும் ஆவணங்களையும் வழங்க வேண்டாம் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சந்தேகத்திற்கிடமான தொலைபேசி அழைப்புகள் அல்லது செய்திகளை பெறுபவர்கள் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையம் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.